உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் திங்கள். ஆதி திரு அவையின் காலத்திலிருந்தே திருமுழுக்கு என்ற சடங்கு முறை திரு அவையின் அங்கத்துவம் பெற ஒரு நுழைவாயிலாக கருதப்பட்டது. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை ஆதி திரு அவை செயல்படுத்தியது. மத்தேயு இயல் 28 இறைவாக்கியம் 19 முதல் 20 முடிய. யோவான் போதித்தார். மக்கள் மனத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார். தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதாக வாக்களித்து அதற்கு வெளிப்படையாக நீரில் மூழ்கி திருமுழுக்கு பெற்றனர். மத்தேயு இயல் 3 இறைவாக்கியங்கள் 7 முதல் 12, லூக்கா இயல் 3 இறைவாக்கியங்கள் 3 முதல் 11 முடிய. இது உள்ளார்ந்த அரும் கொடைகளை தரவில்லை. ஆனால் இயேசு போதித்து தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் மனிதனை மீட்டார். அவரால் தரப்படும் திருமுழுக்கு இயேசுவின் மீட்பு பலன்களால் வல்லமை பெற்று நம்முள் ஆவியின் அருளை பொழிகிறது, அருட்சாதனமாகவும் விளங்குகிறது. இயேசுவின் பெயரால் தரப்படும் திருமுழுக்கு தன்னில் கொண்டுள்ள வல்லமையை பற்றியும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. தூய ஆவி இறங்கியதும் அவர்கள் பல மொழிகளை பேசவும் இறைவாக்கு உரைக்கவும் தொடங்கினர். திருத்துதர் பணி இயல் 19 இறைவாக்கியம் 6. பல மொழிகளை பேசுவதும் இறைவாக்கு உரைப்பதும் திருமுழுக்கினால் தூய ஆவியை பெற்றவர்களுக்கு தரப்படும் கொடைகளே. இக்கொடைகள் மகிழ்ச்சியின் சின்னங்கள், வல்லமையின் சின்னங்கள். தூய ஆவி திருத்தூதர்கள் மீது அற்புதமாக வந்து இறங்கிய போது அவர்கள் அயல் மொழிகளில் பேசத் தொடங்கினர். திருத்துதர் பணி இயல் 2 இறைவாக்கியம் 4. திரு அவையின் அகில உலக தன்மைக்கு இந்த அயல்மொழி பேச்சு ஓர் அருங்குறியாகவே இருந்தது. புனித பவுலடியார் சொன்னது போல, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் திருப்பணிக்குரிய வேலையை முன்னிட்டு இறை மக்களை பக்குவப்படுத்தவும் அக்கொடைகளை அளித்தார். எபேசியர் இயல் 4 இறைவாக்கியம் 12. திருமுழுக்கு பெற்று திரு அவையின் அங்கத்தினராக இருக்கும் நம்மிடம் அத்தகைய திரு அவையில் இருந்த கொடைகளை அதிகமாக வெளிப்படையாக காணப்படுவதில்லை. எனினும் அந்த அரும் கொடைகள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. திரு அவை மறுமலர்ச்சி பெற்று வரும் இந்நாட்களில் ஆங்காங்கே தூய ஆவியானவர் இயக்கங்களில் சில கொடைகள் பொழியப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் கிறிஸ்தவனாக வாழத் தேவையான அன்பு, மன்னிக்கும் மனப்பான்மை, ஒழுக்கம், நம்பிக்கை, எதிர்நோக்கு போன்ற பண்புகளை நாம் இன்றும் பெற்றுக்கொண்டுத்தான் இருக்கிறோம். அவையும் கடவுளின் கொடைகளே.
கிறிஸ்தவை ஏற்றவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக செயல்படுவதில்லை. அவர் தம் கொடைகளை அருளி சிலரை திருத்தூதர்களாகவும் வேறு சிலரை நற்செய்தியின் தூதர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று பவுலடியார் கூறுகிறார். எபேசியர் 4 இறைவாக்கியம் 11. இன்னும் திரு அவையில் ஒரு கிறிஸ்தவன் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவன் தன் நிலைக்கேற்ப தன் கிறிஸ்துவ அழைப்பை பெறலாம். அத்தகைய வாழ்வே அவனுக்கு தரப்பட்டுள்ள கொடை என்றே நாம் கூறலாம். நாம் திருமுழுக்கு பெற்ற நமது அழைப்பு நாளை அடிக்கடி நினைத்து பார்ப்போம். எந்த அளவிற்கு அந்த அழைப்பை இன்றைய உலகில் வாழ்கின்றோம் என்று நம்மையே கேட்டுக்கொள்வோம். நற்செய்தி யோவான் 16 இறைவாக்கியங்கள் 25 முதல் 33 முடிய. இயேசுவின் இறுதி உரையின் பொருள் சீடருக்கு விளங்காவிடினும் யோவான் 16, 17, 18. அவர்களின் ஐயத்தையும் கலக்கத்தையும் அறிந்த இயேசு 16, 19 அவர்களுக்கு சிறிது விளக்கத்தை தம் பாடுகள் மகிமையை பற்றி வெளிப்படுத்தவே 16, 20, 28 சீடர்கள் இப்போது தான் தெளிவாக பேசுகிறீர், கடவுளிடமிருந்து நீர் வந்தீர் என்று நம்புகிறோம் 16, 29, 30 என்கிறார்கள். சீடர்களின் நம்பிக்கை கண்களை திறந்த இயேசு பற்றி இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசு எல்லாம் அறிவார். இயேசு கடவுளின் ஞானம். பல இடங்களில் யோவான் இதை சுட்டுகிறார். பிலிப்பை காணும் முன்னரே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை கண்டேன் 1:48 என்பார். மனிதரை பற்றி எவரும் அவருக்கு எடுத்து கூற தேவையில்லை. மனித உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தார் 2:24, 25. சமாரிய பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொணர்கிறார் 4:16, 19. சீடரின் முணுமுணுப்பு ஐயப்பாடு முதலியவற்றை அவர்கள் கோராதே அறிகிறார் 6:61, 64, 16, 18, 19. தம் இறுதி நேரத்தை தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவனை இயேசு முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் 13:1, 14. இவ்வாறு அனைத்தும் அறிபவராக இயேசு சுட்டப்படுகிறார். அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கு நெறியெல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேளை சிறு நெறிகள் சேராமே திருவருளே என்று திருவாசகம் வழி வேண்டுவோம். இயேசு அமைதி அளிப்பவர். இயேசு கடவுளின் அமைதி, அமைதியின் ஊற்று அவர். 2 தெசலோனிக்கேயர் 3 இறைவாக்கியம் 16. இயேசு தான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் 14:27 என்பார். உலகினர் உலக பொருட்கள் அளிக்கும் அமைதி இன்றிருந்து நாளை மறையக்கூடியது. இயேசு தரும் அமைதியோ என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. இத்தகைய அமைதியே நாம் வேண்டுவது. முழு அமைதி என்பது மனிதர் தம்மிலே பிறரோடு கடவுளோடு கொள்ள வேண்டிய முழு உறவாகும். இத்தகைய அமைதியை இயேசு தருவதால்
அவருடைய அமைதி என்றும் நம்மை, நம் குடும்பத்தினரை, நாட்டை, உலகை ஆட்கொள்ள வேண்டுமாம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். திருவருட்பா கூறுகின்றது. இயேசு உறுதி அளிப்பவர். இயேசு கடவுளின் உறுதி. தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்தார் இறைவன். எனவே தான் உமது சொல்லுறுதி மேகங்களை எட்டுகிறது என்பார் திருப்பாடல் ஆசிரியர் 35:5, 39:10. கடவுளின் இப்பிரமாணிக்கம் இயேசுவில் வெளிப்படுகிறது. எனவே இயேசு ஆமென் என்னும் பெயர் உள்ளவர். உண்மையான சாட்சி, நம்பத்தகுந்த சாட்சி. திருவெளிப்பாடு 3:14. அவர் உலகை, பாவத்தை, சாத்தானை வென்றுவிட்டார். நாம் கலங்க வேண்டியதில் தேவையில்லை. அவரில் நம்பிக்கை வைத்து தைரியமாக இருப்போம். யோவான் 16:33. வலிமையற்ற தோழினாய் போ போ போ, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்பது நமது வேண்டுதலாக அமையுமா? அமைய வேண்டும். வரம் வேண்டுவோம். இத்திருப்பலியில் என்றென்றும் அமைதியுடன், வலிமையுடன், ஆண்டவரின் ஆசிருடன் வாழ்வீர்களாக. ஆமேன்.